வணக்கம். இப்போ ரீசெண்டா நம்ம அம்மன் தாய் ஜூலி மேடம் கிட்னி முறைகேட்டு வழக்குல ஈடுபட்டிருந்தாங்கன்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் கிட்னி எல்லாம் எதுவுமே திருடல, என்ன நான் முறைகேடு பண்ணிருக்கேன்னு வேணா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் முறைகேடெல்லாம் எதுவும் பண்ணல, இந்த கிட்னி டிரான்ஸ்பர் பண்றத ஒரு சேவையா தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட அகராதியில காசு வாங்கிட்டு கிட்னி டொனேட் பண்றது சேவை போல இருக்கு. சரி, ஓகே, அதை விடுங்க. இப்போ அவங்க பண்ணிருக்கிறது லீகலா இல்ல இல்லீகலான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சோ இப்போ பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிட்னி புரோக்கர்ஸ்லாம் காசு இல்லாத ஏழைங்கள்ட்ட போயிட்டு, நீ உன்னோட ஒரு கிட்னி கொடு, நான் உனக்கு 10 லட்சம் ரூபாய் தரேன், லிவர் கொடு 20 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசுவாங்க. சோ அவங்களும் வேற வழி இல்லாம, ஓகே நமக்கு காசு கிடைக்குது, நம்மளோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்னி டொனேட் பண்றதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சோ இது சட்டப்படி லீகலான்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா இது கண்டிப்பா இல்லீகல் தான். ஏன்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் 1994 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு உயிருள்ள மனுஷன் கிட்ட இருந்து கிட்னி, லிவர், போன் மேரோ போன்ற உடல் உறுப்புகளை யாருக்கு வேணாலும் தானம் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நார்மலா பார்த்தோன்னா பிளட் ரிலேஷன்ஸ்குள்ளார இந்த மாதிரி டிரான்ஸ்பர் பண்றது ரொம்பவே ஈஸி. ஆனா ஒரு 3வது மனுஷனுக்கு நம்ம டொனேட் பண்ண போறோம் அப்படின்னா ப்ராப்பரான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். அதாவது கவர்மெண்ட் கிட்ட இருந்து ப்ராப்பரா அப்ரூவல் வாங்கி இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கும் கிட்னி டொனேட் பண்றவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத ப்ரூவ் பண்ணி இருக்கணும். தென் மெயின் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அவங்களுக்குள்ளார எந்த ஒரு பண பரிவர்த்தனையுமே இருந்திருக்க கூடாது. அப்படி பண பரிவர்த்தனையோ இல்ல ஃபேக் டாக்குமெண்டோ சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அது என்ன பனிஷ்மெண்ட்னா, குறைஞ்சது 5 ல இருந்து 10 வருஷமாவது ஜெயில் தண்டனை கிடைக்கும். நெக்ஸ்ட் லட்சக்கணக்கில் அபராதம் கொடுப்பாங்க. சோ உங்களுக்கு இப்பவே தெரிஞ்சிருக்கும், நிறைய சேனல்ஸ்ல ஜூலி மேடம் நிறைய அமௌண்ட் வாங்கினதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. சோ அவங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.